மக்களை வந்து நீ வந்து மீட்டிங் நடத்துகிற, நான் இது போன மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன், நீ போய் மக்களை சந்தி. அதை மேபி அதை கேட்டுட்டு தான் மக்களை சந்திக்க போகிறாரோ தெரியல. ஓகே, மேபி தட் வாஸ் அ சஜஷன் மேட் பை மீ. போய் சந்திக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் நின்று பாரு. நீ நிஜமாவே புத்திசாலி, நீ ஒரு அறிவாளியா இருந்தனா நீ அந்த ஈரோடு எலெக்ஷன்ல நீ கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஆம்பளையா இருந்தா, ஒரு முதுகெலும்பு இருக்க ஆம்பளையானா நீ அந்த ஈரோடு எலெக்ஷன்ல நின்று இருக்கணும். நீ அதையே நிக்கல. சம்வேர் he doesn't have that ஆளுமை. இதுக்கு முன்னாடி விஜயும் வந்து தவிர்த்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ் வந்து வந்திருப்பாங்க அரசியல். கமல்ஹாசன், கார்த்திக் வந்தார், பழைய கார்த்திக், டிஆர் அவர்கள் வந்தார், விஜயகாந்த் எக்ஸப்ஷனலாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணார். இதை தவிர நிறைய பேர் முன்னாடி சரத்குமார் இப்போ மொத்தமாக கொடுத்துட்டாரு. இவங்க எல்லாமே வந்து வந்தாங்க. பட் எங்கே இவங்கெல்லாம் சருகுனா தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க மேம்? See, the only person that I would give respect is விஜயகாந்த் வந்து வந்த டைமில் வந்து 2 ஆளுமை இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஒன்று வந்து திமுக, ஒன்று வந்து அதிமுக. போத் வந்துட்டு கலைஞரும் ஒரு பெரிய ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜெயலலிதா 2 பேருமே ஆக்டிவாக இருந்துட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேயும் இருந்தாங்க. அந்த டைமில் வந்தார். அது வந்து ஒரு மதிக்கலாம் அவரை. ஒரு முதுகெலும்போட வந்தார் வெளியே. வந்து தனித்து நின்னார், யாரோடையும் அலையன்ஸ் போடல. ஆனால் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, 2011 அதிமுகவோட அலையன்ஸ் போட்டார். அங்கே தான் அவரோட அரசியல் இதே கீழே இறங்குச்சு.